சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 850 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனம், விசய் பிரிசிஷன், விஸ்டின் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு. சொற்பொழிவு என்ற பெயரில் சர்ச்சை பேச்சு. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி பணியிட மாற்றம். சம்பந்தப்பட்ட பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்த நிலையில் அதிரடி நடவடிக்கை. சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்திய விவகாரம். பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவு. அரசு பள்ளியில் வந்த ஆசிரியர்களை அவமானப்படுத்திய அந்த பேச்சாளரை நாங்கள் சும்மா விட மாட்டோம். இன்னும் 3 நாட்களில் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். வெயிட் அண்ட் சீ. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதிரடி. அரசு பள்ளிகளில் மூட நம்பிக்கைகளை விதைப்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க இடைக்கால தடை. சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணைக்கு தடை கோரி அமைச்சர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. அருப்புக்கோட்டை பெண் DSPயை தாக்கிய வழக்கில் தலைமறைவாக இருந்த முருகேசன் தப்பி ஓட்டம். தப்பியோட முயன்ற முருகேசனை கைது செய்ய முயன்ற போது கீழே விழுந்து கை முறிந்ததாக காவல்துறையினர் தகவல். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கரையை கடக்க வாய்ப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகம், புதுவையில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. விநாயக சதுர்த்தியையொட்டி பூக்கள், பழங்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. பூக்கள், பழங்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களின் விலை 3 மடங்காக உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. கென்யாவில் பள்ளி விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 14 மாணவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.